ஹலோ வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் நடக்குது. நான் கான்ஸ்டன்ட் ஜெயக்குமார். அருமையான சரும பாதுகாப்பு அல்லது முக அழகு குறிப்பு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இந்த முக அழகு சரும பாதுகாப்பு எப்படி அப்படின்னா, அதாவது அழகு அப்படின்றது எல்லாமே அழகு தான், எதுவுமே அழகற்றது அப்படின்னு இல்லவே இல்லை. இறைவன் படைப்பு எல்லாமே அழகு தான். இந்த அழகை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு இல்லைங்களா? அதுக்கு சின்ன சின்ன விஷயங்களை கையாண்டு நம்ம இந்த சருமத்தை பாதுகாக்கலாம். சருமம் நிறையவே வெயில் மற்றும் காற்று, மழை போன்ற விஷயங்களில் இதில் நிறைய தோய்வுகள் ஏற்படவும் மற்றும் நிறைய கிருமி ஏற்பட்டு சின்ன சின்ன கொப்புளங்கள் முகத்தில் தோன்றவும், நம்மளுக்கு பருக்கள் தோன்றவும் நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்து எளிமையாக வீட்லேயே நம்ம என்ன பண்ணி கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு தான் நம்ம இப்போது சின்னதாக பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த சருமத்தின் மேல் பகுதியில் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அழுக்கு போன்றவற்றை நீக்குவதற்காக தான் நம்மளுடைய இந்த நீராவி பிடிக்கிறத பண்ணிகிட்ருக்கோம். அதை இப்போ நிறையவே கடைகள் நம்மளுக்கு கிடைக்குது, ஆவி பிடிக்கிறதுக்கான இது கிடைக்குது. அப்படி எதுவுமே இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். கொதி நிலைக்கு தண்ணி வந்ததும் ஒரு சிறிது மஞ்சள் தூள், அல்லது உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த நீர் கோத்துக்கிறது, சளி பிடிக்கிறது அப்படின்றது இருந்ததுன்னா லேசாக நம்மளுக்கு பிடித்த யூக்கலிப்டஸ் எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெயோ அல்லது சிறிய சொட்டு தைலமோ போட்டுட்டிங்கன்னா அந்த ஆவி எழுப்படும் பொழுது நம்மளுக்கு சளியிலேருந்து நிவாரணமும் கிடைக்கும். அதே நேரத்தில் தோலில் படிந்திருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடியவையெல்லாம் வெளியில் வந்துடும். நீராவி நிச்சயமாக வாரத்திற்கு ஒரு முறை, குறைந்தபட்சம் வாரத்துக்கு ஒரு முறை செய்யணும். அதை தவிர அவங்களுடைய நிலைமை, நேரம் இதெல்லாத்தையுமே பொறுத்து இன்னொரு தடவை வேணாலும் செய்துக்கலாம். ஆனால் முடிந்த வரைக்கும் வாரத்துக்கு ஒரு முறையாவது செய்வது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நீராவி பிடிக்கிறத பார்க்க போறோம். 5 நிமிஷத்துக்கு இது போன்ற ஒரு இயந்திரமா இருந்தாலும் சரி, அல்லது நம்மளுடைய பாத்திரத்திலையும் இது போன்று செய்யலாம். இது ரொம்ப நேரம் நம்ம தொடர்ந்து இதுல இருக்க முடியாது. அதனால ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் முகத்தை எடுத்துட்டு நீங்க உங்களுடைய இது போன்ற துடைக்கும் துணியை வச்சு மேல் பக்கமா இது போன்று சருமத்தை எப்பொழுதுமே கீழ்ப்பக்கமாக தள்ளாமல் மேல் பக்கமாக துடைக்க வேண்டும். அப்படி துடைக்கும் போது என்ன ஆகும்னா தோய்வுகள் ஏற்படுவதிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். மீண்டும் ஒரு நிமிஷத்துக்கு இதே மாதிரி வச்சு எடுக்கலாம். இப்போ நல்லா நம்ம 5 நிமிஷத்துக்கு மாற்றி மாற்றி நம்மளோட முகத்தில் நீராவி பிடிச்சிருக்கோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே விட்டுட்டு குளிர்ந்த தண்ணி, நல்ல குளிர்ந்த தண்ணியில் இந்த முகத்தை கழுவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் முக பாதுகாப்பு முகமுடி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா நீராவி பிடிச்சா நம்மளுடைய சருமத்து மேலே நல்ல குளிர்ந்த நீர் போட்டு கழுவிட்டோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா முக பாதுகாப்பிற்கான முகமுடி அணிய போகிறோம். அதற்கு நாம் உபயோகப்படுத்துறது ஒரு தேக்கரண்டி முல்தானி மெட்டி. முல்தானி மெட்டின்றது என்னென்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சுலபமான ஒரு விஷயம்தான். இது ஒரு வகையான மண், நம்ம நாட்டில் கிடைக்கக்கூட ஒரு வகையான ஒரு அருமையான மண். இதை கொஞ்சம் ஒரு சிட்டிகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு கிள்ளு, அந்த அளவிற்கான மஞ்சள். ஏன்னா அதிகமான மஞ்சள் சேர்த்திங்கன்னா நிறமாற்றம் ஏற்படும். அதனால ஒரு சிட்டிகை மஞ்சள் மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டும். அடுத்தது தயிர். தயிர் 1 அல்லது 2 தேக்கரண்டி போட்டு முதல்ல நம்மளுக்கு சரியான பக்குவம் கிடைக்குதான்னு பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, நம்மளுடைய ஒரு முகத்திற்கு தேவையான அளவு முகமுடி பசை தயாராயிடுச்சு. இப்போ இதை நாம் எப்படி முகத்தை துடைத்தோமோ அதே போன்று முகத்தின் மேல் புறமாக வர மாதிரி நம்ம இதை முகத்தில் போடணும். இப்போ முகம் முழுவதும் நம்ம இதை போட்டாச்சு. ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் நம்ம காத்திருக்க வேண்டியிருக்கோம். என்ன ஆகும்னா இது நல்லா இறுகி இது உலர்ந்த தன்மை ஏற்பட்டுடும். முகத்தில் நல்லா உலர்ந்து போயிடும். உலர்ந்ததுக்கு அப்புறமா மீண்டும் குளிர்ந்த நீர் போட்டு நல்லா இதை கழுவிட்டு வரலாம். இப்போ நல்லா நாம் போட்டிருந்த அந்த முகமுடியை நீர் வைத்து நல்லா கழுவிட்டு வந்திருக்கிறோம். இது போன்ற சின்ன சின்ன சரும பாதுகாப்புகளை கடைபிடித்தோம்னா நம்மளுடைய சருமமும் நல்லா இருக்கும். இதை நீங்களும் செய்து பார்த்து
உங்களுடைய முகம் பொலிவடைவதை நிச்சயமாக பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்க. தோசை டு பீஸாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் கண்ணுக்கும் கருத்துக்கும் நல்லதொரு நண்பன். நன்றி, வணக்கம்.